அஸ்ஸலாமு அலைக்கும். அப்துல் ரஹ்மான் ஃப்ரம் கோயம்புத்தூர். இந்த வீடியோவில் கார் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒருவேளை நீங்கள் மெக்கானிக்காக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் டிப்ஸை நான் கடைசியாக சொல்லியிருக்கேன். சஸ்பென்ஷனில் என்னென்ன செக் பண்ணணும், எப்படி செக் பண்ணுங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஸ்விஃப்ட் 2018 மாடல். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 47,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. பட் இந்த வண்டியில் சஸ்பென்ஷன் சவுண்ட் வருதுன்னு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் இருக்குது. இப்போ வண்டியை ஓட்டி பார்க்கலாம் வாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் சவுண்டு கேட்குது. இப்போ கிராஜுவலாக போயிட்டுருக்கும் சவுண்டு இல்லை. பட் ஸ்பீட் பிரேக்கில் ஏற்றி இறக்கணும் லெஃப்ட் சைடில் சவுண்டு கேட்குது. பட் கேமராவில் எந்த அளவுக்கு கிளியராக ஒழுகுதுன்னு எனக்கு தெரியல. இப்போ நான் ரைட் சைடு ஒரு குழியில் விட்டு காமிக்கிறேன். இது சவுண்டு இல்லை. இப்போ அதே குழியில் வந்து வண்டியை திருப்பிட்டு வந்து உங்களுக்கு விட்டு காமிக்கிறேன். இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா அதே குழியில் லெஃப்ட் சைடு இறக்குறேன். வண்டி நிப்பாட்டி இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். ஸ்விஃப்ட்டுன்னு எந்த வண்டியாக இருந்தாலும் நீங்கள் சஸ்பென்ஷன் செக் பண்ணுறது இப்படி செக் பண்ணலாம். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், லெஃப்ட் சைட் சஸ்பென்ஷன் சுத்தமாக ஷேக்கே ஆக மாட்டேங்குது. எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து ஆட்டினாலுமே. ஜாக்கி தூக்கி வீலை சுற்றி பார்த்துங்க. வீலை சுற்றி பார்க்கும்போது பேரிங் சவுண்ட் இல்லைனா ஹம்மிங் சவுண்டு மாதிரி உங்களுக்கு நாய்ஸ் ஏதாவது கேட்குதான்னு நல்லா செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வீல் ஷேக்கு. வீலை வந்து மேலே கீழே நல்லா ஷேக் பண்ணி பாருங்கள், ஏதாவது ஷேக் ஆகுதுன்னு. அதே மாதிரி சைட்லேயுமே செக் பண்ணி பாருங்கள். மேலே செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா சைடு ஷேக்கு செக் பண்ணி பாருங்கள். இந்த செக் பண்ணி பார்க்கும்போது ஸ்டேரிங் லாக் ஆகிருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கங்க. ஸ்டேரிங் லாக் பண்ணாதீங்க. சாவி இக்னிஷன் ஆனில் வச்சு இதை செக் பண்ணி பாருங்கள். ஸ்டேரிங் லாக்கில் வச்சு சைடு செக் பண்ணிங்கன்னா சைடு ஷேக் லைட்டாக வரும். வீலை கழட்டிடுங்க. வீலை கழட்டினதுக்கப்புறமா ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு லோயரம் புஷ்ஷை செக் பண்ணி பாருங்கள். இதுதான் லோயரம். இந்த புஷ்ஷில் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா புஷ்ஷில் ஏதாவது கிராக் இருந்தால் உங்களுக்கு தெரியும். உங்கள்ட்ட பெரிய ஸ்க்ரூ ட்ரைவர் இல்லைன்னா லிவரை கூட நீங்கள் யூஸ் பண்ணி இதை செக் பண்ணி பாருங்கள். புஷ் ரெண்டையும் செக் பண்ணதுக்கப்புறமா இந்த லிங்க் ராட் இருக்கு இல்லைங்களா, இந்த லிங்க் ராடை ஷேக் பண்ணி பாருங்கள். இந்த லிங்க் ராட் ஷேக் பண்ணும்போது பால்ஸ் ஃப்ரீயாக ஆடக்கூடாது, கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். இது ஸ்டெபிளைசர் லிங்க்னு சொல்லுவாங்க, லிங்க் ராட்னு சொல்லுவாங்க. யூசரில் ஆயில் லீக் எதாவது இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ஆயில் லீக் ஆகிருந்தால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி ஸ்ப்ரிங் ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். இதான் டைராய்டு எண்டு. இந்த பால் ரேஞ்ச் ஷேக் இருக்கா, இது டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணோம். அதே மாதிரி இன்னொரு பட்சம் இந்த போட்டுக்குள்ளே இருக்கும். அதேமாதிரி இப்படி நீங்கள் உள்ளே வெளியே ஷேக் பண்ணிங்கன்னா ஷேக் ஆகக்கூடாது. இது ஸ்டிக் பால் ஜாயிண்ட். இதுவுமே உங்களுக்கு பால் ஜாயிண்ட் ஃப்ரீயாக இருக்கக்கூடாது, டைட்டாக இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு வெளியே ஷேக் ஆகக்கூடாது. இந்த ரெண்டு சைடுமே நீங்கள் செக் பண்ணோம். அப்புறம் இதோட புஷ்ஷு இங்கே இருக்கும். அங்கே ஒரு புஷ் தெரியுதுன்னு பாருங்கள். இந்த சாகுபதற்காக இருக்கிற புஷ்ஷு. சம்டைம்ஸ் சஸ்பென்ஷன் வேலை செஞ்சாலுமே சில பேர் அந்த புஷ்ஷு போட முட்டுருவாங்க. சஸ்பென்ஷனே ஃபுல்லாக வேலை செய்வாங்க, பட் அந்த புஷ்ஷு போட மாட்டாங்க. அதனால கூட சம்டைம்ஸ் ஷாக் அப்சர்வரில் உங்களுக்கு கட்டக்குன்னு சவுண்ட் வரும். அந்த புஷ்ஷுமே நீங்கள் செக் பண்ணணும், ஷேக் பண்ணி அந்த புஷ் செக் ஆகுதுன்னு பார்க்கணும். ரெண்டுக்கே ஒட்டுக்க மாற்றுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஷாக் அப்சர்வர் மாற்றிட்டு அப்புறமா லோயர் ஆர்ம் கழட்டுங்க. ஏன்னா லோயர் ஆர்ம் ஷாக் அப்சர்வர் ஒட்டுக்காக கழட்டினீங்கன்னா இந்த ட்ரை ஷாஃப்ட் வந்து யூனிட் வந்தீங்கன்னா வெளியே வந்து கியர் ஆயில் வந்து வெளியே கொட்ட ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஷாக் அப்சர்வர் கழட்டி வயசில் வச்சுருக்கேன். இந்த வீடியோ ரொம்ப டைம் எடுக்கிறதுனால கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு மேலே இருக்க சென்டர் நட்டை லூஸ் விட்டுட்டு இப்போ கையில் எடுத்துருக்க ஷாக் அப்சர்வர் புல்லரை லாக் பண்ணுறேன். இந்த மஞ்சள் கலர் இருக்கிறதா ஷாக் அப்சர்வர் புல்லர், மீன்ஸ் ஸ்ப்ரிங் புல்லர். இதை ஃபுல்லாக டைட் பண்ணதுக்கப்புறம் சென்டர் நட்டை கழட்டி எடுங்க. மவுண்ட்டை கழட்டி எடுக்கும்போது மவுண்ட்டு கீழே இருக்கிற வாஷர் என்ன பொசிஷனில் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. வழக்கமாக கேப்ரியல் இங்கே பார்த்திங்கன்னா கேப்ரியல் அப்போ இருக்கும். கேப்ரியல் இல்லைன்னா ஒய் தான் போடுவேன். இந்த டைம் கஸ்டமர் பார்த்திங்கன்னா இந்த பிராண்ட் வாங்கி கொடுத்துருக்காரு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் 1600 வருதுன்னு நினைக்கிறேன். கேப்ரியலாக இருந்தால் உங்களுக்கு ஒரு 2200 அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன்.
மாருதியை பொறுத்தளவில் நிறைய பேர் கேப்ரியல் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஷாக் அப்சர்வர் ஃபுல்லாக பிரித்ததுக்கப்புறமா எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அந்த பச்சை கலர் இருக்கிறது புதுசு, கவர் இல்லாமல் இருக்கிறது பழசு. ரெண்டையுமே ஒட்டுக்காக தான் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு தெரியுது புதுசு வந்து ரொம்பவே டைட்டாக இருக்குது, பழசு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இறங்குது. ஸோ என்னால் சரியாக அழுத்த முடியல. இப்போ நான் வேஸ்ட் வச்சு உங்களுக்கு அழுத்தி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாகவே ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட டைமிங் பாருங்கள், மேலே வர டைமிங் பாருங்கள். புதுசு கையெடுத்த உடனேயுமே வந்துடும். பழசு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டனே ஆகிறதில்ல. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், புதுசு உடனே வந்துடுச்சு, பழசு ரிட்டனே ஆகிறது. ஒரு சில நேரங்களில் பழைய ஷாக் அப்சர்வர் ரிட்டன் ஆகும், பட் அமுத்தும்போது சடனாக டக்குன்னு இறங்கிடும். அது உங்களால் கையில் ஃபீல் பண்ண முடியும். ஷாக் அப்சர்வர் அசம்பிள் பண்ணும்போது ஸ்ப்ரிங்கை நீட்டாக தொடச்சிட்டு மாட்டுங்க. சம்டைம்ஸ் மண் அடியில் ஒட்டிகிட்டு இருக்கும், அதனால கூட உங்களுக்கு மாட்டினதுக்கப்புறம் இஷ்யூ வரலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு க்ளீனாக மாட்டுங்க. மாட்டும்போது நீங்கள் கழட்டின அதே ப்ரொசீஜரில் திருப்பி வச்சு மாட்டுங்க. இந்த வீடியோவுமே நான் ஃபார்வர்ட் பண்ணி தான் காமிக்கிறேன், இது ரொம்ப லாங் ப்ராசஸ். ஸோ உங்களுக்கு போர் அடிக்குங்கிறதுனால ஸ்பீடாக காமிச்சிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு டீட்டெயிலான வீடியோ வேணும் எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். கழட்டின அதே ப்ரொசீஜரில் நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா மாட்டிடலாம். ஒரு சில மாடல்களில் மவுண்ட்டில் மேலே ஏரோ மார்க் பண்ணியிருப்பாங்க, வெளி சைடு பார்த்து அவுட்டுன்னு. அந்த ஏரோ மார்க் பொசிஷனில் பார்த்து மாட்டுங்க. பழைய ஷாக் அப்சர்வருக்கும் புது ஷாக் அப்சர்வருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும். ஓல்டு எவ்வளோ கம்மியாக ஷேக் ஆகுது பாருங்கள், நியூ வந்து நல்லாவே ஷேக் ஆகுது. இது நீங்கள் மேனுவலாக ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு பழகிடும். ஷாக் அப்சர்வர் மாட்டும்போது லெஃப்ட் ரைட் செக் பண்ணுங்கள். லெஃப்ட் ரைட்டில் என்ன டிஃப்ரெண்ட் வரும்னா, ஸ்டெபிலைசர் லிங்க் உட்கார்ற இடமும் கேலிபர் மவுண்ட் உட்கார்ற இடமும் உங்களுக்கு வித்தியாசம் வரும். இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரே சைடோடது. இப்போ ஆப்போசிட் சைடோடது வைக்கிறேன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா? இது லெஃப்ட் ரைட் டிஃப்ரெண்ட் வரும். ஸோ மாட்டும்போது லெஃப்ட் ரைட் செக் பண்ணிவிட்டு அசம்பிள் பண்ணுங்கள். அதே மாதிரி புதுசு மாட்டுறீங்க அப்படின்னா பழைய ஷாக் அப்சர்வரோட ஹைட்டை செக் பண்ணிவிட்டு புதுசு மாட்டுங்க. ஒரு சில டைம் வண்டி ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க பார்ட்ஸ் கடையில், பட் வச்சு பார்த்தோம்னா ஹைட்டு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஹைட் டிஃப்ரெண்ட்டானது நீங்கள் அசம்பிள் பண்ணிங்கன்னா வண்டி மாட்டினதுக்கப்புறமே கூட உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வரலாம். ஸோ ஹைட் டிஃப்ரெண்ட் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு மாட்டுங்க. வீடியோட ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தேன், அது இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஷாக் அப்சர்வர் கீழே போகிறோம் பாருங்கள். இப்போ அசம்பிள் பண்ண புது ஷாக் அப்சர்வரோட சவுண்டை நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்களால் டிஃப்ரெண்ட் புரிஞ்சுக்க முடியலன்னா ரிவைண்ட் பண்ணி கேட்டு பாருங்கள். சவுண்டில் நல்லாவே டிஃப்ரெண்ட் இருக்குது. இதை ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஃபைனலாக வண்டியை ஓட்டி பார்க்குறேன். அதே ஸ்பீட் பிரேக்கில் தான் ஏற்றுறேன். சவுண்டு டிஃப்ரெண்ட் தெரியுது எனக்கு. உங்களுக்கு தெரியுதுன்னு செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை மாதிரி ஒருத்தராவது இந்த வீடியோவை பார்த்து பயன்பெற்றாருன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். எனக்கு அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் ஷேர் எனக்கு ரொம்ப முக்கியம் கிடையாது, உங்களோட கமெண்ட் தான் எனக்கு வேல்யூபுளாக தெரியுது.